வாங்குங்க. இப்போ நம்ம ஒரு சப்பாத்திக்கு ஒரு முட்டைக்கோஸ் குருமா தாங்க வைக்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு 1/4 கிலோ முட்டைக்கோஸ் வெட்டி வச்சுருக்கேங்க. ஒரு அரை மூடி தேங்காய் வச்சுருக்கேங்க. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 2 பல் பூண்டு, 2 துண்டு, 2 சின்ன இவ்வளோ ஒரு இஞ்சி, இவ்வளோ தாங்க வச்சுருக்கேன். இப்போ முட்டைக்கோஸ் குருமா பண்ணுவோங்க சப்பாத்திக்கு. இப்போ நான் வெறும் மிளகாத்தூள் போடுறேங்க. காரம் வந்து நமக்கு தேவையான அளவு தாங்க. கம்மினா கம்மியாக வச்சுக்கலாம், கூடனா கூட போட்டுக்கலாங்க. இப்போ இது நான் வீட்டில் அரைச்ச சிக்கன் மசாலாங்க, அதில் 1 ஸ்பூனு. இதோட இந்த தேங்காயை போட போகிறேங்க. இப்போ நீங்கள் தேங்காய் சேர்க்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க இதில் கொஞ்சோண்டு பொட்டுக்கடலையும் ஒரு வெங்காயத்தை வதக்கி சேர்த்துக்கலாங்க. 2 இதிலே கொஞ்சம் உப்பு போட்டுருவோங்க. எண்ணெய் ஊற்றிட்டோங்க. பெருஞ்சீரகம், கறி மசாலா பூ இலை, தக்காளி போட்டு வதக்குவோம். வேகட்டும். பாருங்கங்க, இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்ததை இப்போ இந்த குருமாவில் ஊற்றிட்டோம். இதுலேயும் உப்பெல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம். இது நல்லா இப்போ கொதித்து வந்த பின்னாடி அப்புறம் நம்ம உப்பு பார்த்துக்குருவோம். நம்ம இந்த இடத்துல உப்பு பார்த்துக்கிறோனுங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாது, கொஞ்சம் போட்டுக்கிறேன். பாருங்கங்க, சப்பாத்தியும் முட்டைக்கோஸ் குருமாவும் ரெடிங்க. இப்படி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க.